அந்த வீர தீர துடிப்பு நுணுக்கமான விஷயங்களை ரொம்ப அழகா செய்யக்கூடியவர்கள் அந்த துலாம் சுவாதியில பிறந்தவர்கள். சின்ன வயசுலயே ஒரு புகழ் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அந்த விதையிலேயே தெரியுமா இவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் என்று. அந்த ஏழ்மையில் பிறந்தாலும் வசதியான ஒரு இடத்தை, ஒரு புகழை அடைவார்கள். அந்த பிறக்கும் போது பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அதை தக்க வச்சுக்கிற விதமா அன்னைக்கு டேட்டுக்கு பணக்காரங்க, இன்னைக்கு டேட்டுக்கு அதை விட பெரிய பணக்காரங்க. சுக்கிரன் எந்த நிலையில் வேணாலும் இருக்கட்டும், ராசியாதிபதி துலா ராசிக்கு நல்லதை கொடுப்பார். அந்த சுக்கிரன் அணி சாதக லக்னங்களாக அமைந்து இந்த சுக்கிரனும் நல்ல நிலையில இருந்து இளமையில அந்த ராகு வந்தா புகழ் பெறுவது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதி உறுதி உறுதி. திருமண விஷயங்கள்ல மட்டும் இவர்களுக்கு சில குழப்பங்கள் வரும். வேலையே அவங்க கதின்னு இருப்பாங்க. கடவுளை விட எனக்கு பாஸ் தாயா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இவங்க ரொம்ப உழைத்துட்டு அந்த உழைப்புக்கு தகுந்த பணம் இவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. இந்த பாஸ் உயர்த்தலன்னா என்ன, அந்த பாஸ் உயர்த்துவார் இவர்களை. அந்த உழைப்பை வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். என்றோ ஒரு நாள் எனக்கு விடியும்ல அப்படிங்கிறது துலாம் சுவாதி. சோ அப்போ துலாம் சுவாதி புகழ் பெறுறது உறுதி, கன்ஃபார்ம். ஆனா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எபிசோட்ல சுவாதி நட்சத்திரத்தின் தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல சுவாதி நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் ரகசியம், இவங்களுடைய வாழ்நாள்ல எந்தெந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த காலகட்டம் சவாலா இருக்கும் அப்படின்னு ஸ்கெட்சா பேசியிருக்கோம். டீட்டெயிலா இந்த எபிசோட்ல நம்ம தசாபுத்தி பலன்கள்ல பார்க்க போறோம். வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை பேச போறோம். புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் இவருடைய கணிப்புல சுவாதி நட்சத்திரத்தின் தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுப்போமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சுவாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறப்போட ரகசியம் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்றது நம்மளால பார்க்க முடியுது. தசாபுத்தி பலன்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்பயாவது நல்ல காலம் வந்துடாதா, இப்போ எனக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்கு, அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ நம்ம அதை பத்தி பேசலாம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்ன தசை நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறது? சிலர் வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல போட்டு எடுத்துடுறாங்க, எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சிலர் அதுக்குள்ள நடக்கிற புத்தி வரையும், அந்தரம் வரையும், சூட்சமம் வரையும், பிராணன் வரை, அர்த்த பிராணன் வரை எடுத்துடுறாங்க. ஆனாலும் இது நமக்கு இந்த வயதுல மாறப்போகுதுங்கிறத மாறினதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கே புரியுது. என்ன காரணம், அந்த தசை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கிடைத்த அனுபவங்களை வைத்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு தேடி வரும்போது, ஸோ முந்தின தசை இப்படி நடந்திருக்கு, இப்போ இப்படி இருக்கு, இனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பலன்கள் தேவைப்படுது. அதுக்கு தான் தசா பலன்கள். அதாவது இந்த கர்மா அப்படின்றது நம்மளுடைய புண்ணியம், நம்மளுடைய பாவம், நம்ம அந்த பிறவியில யாரு கூட எல்லாம் பழக்க வழக்கமா இருக்கிறோம், எந்த தொழில் செய்கிறோம், எந்த ஊர்ல வசிக்கிறோம், நமக்கு எதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, எதெல்லாம் இறைவனால் சோதிக்கப்படுத்தப்படுது, எதெல்லாம் அனுபவமாக மாறுது, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா தசா பலன்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல சுவாதி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்ட் 1 வீடியோல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஜனனம், அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும், அவங்களுடைய திறமைகள் என்ன, அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, எல்லாத்தையும் பார்த்தோம். அப்ப இது அப்படியே உங்களுக்கு நடக்கணும், இந்த யோகங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய இந்த தசாபலன்கள் வழியா தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப 1, 2, 3, 4 பாதங்களும் பொதுவா வந்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உடைபடாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பேரு. ராகு பகவானுடைய முழு ஆளுமை அந்த வீட்டில் இருக்கும். ஏன்னா துலாத்திலேயே வந்து மற்ற 2 நட்சத்திரங்கள் இருக்கு, சித்திரை நட்சத்திரமும் இருக்கு, விசாக நட்சத்திரமும் இருக்கு. ஆனாலும் கூட உடைபடாத நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டினுடைய பலனை முழுமையாக கொடுக்கும். அதுலயும் ராகு பகவான் கில்லாடி கிரகம். அவர் வந்து இருக்கிற இடம், அவருடைய நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்கோ அந்த வீட்டையெல்லாம் சூசகமா ஆளுமை செலுத்தி வச்சிருப்பார். அதனாலதான் காலச்சக்கரத்திற்கு 7வது வீடு துலாம், அது வந்து ஒரு திருமண பந்தம், களத்திர பந்தம். அந்த இடத்துல ராகு இருக்கிறது சந்ததிகளை விருத்தி செய்யக்கூடிய அந்த தாம்பத்தியம், குடும்ப வாழ்க்கை, அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம், மீனத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய ஸ்தானமாக அந்த துலாம் வருவதே. துலாம் ராசிக்காரர்கள் ரகசியத்தை காப்பதில்லை. எந்த விஷயத்தையும் ரொம்ப தெளிவா அப்படியே பிறர் மெச்சும்படியா அந்த வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொடணும்னா எங்க வேணாலும் போகணும், எந்த நாடு வேணாலும் போகணும், எதை வேணாலும் கத்துக்கணும், எந்த மொழி புலமையையும் ஈஸியாக கத்துக்கக்கூடிய துலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஜனனத்திலேயே, அந்த கர்ப்பத்திலேயே, அந்த தாயினுடைய அனுகூலத்தால, அந்த இறைவனுடைய அனுகூலத்தால ராகு பகவானுடைய திசையில இவங்க பிறக்கிறாங்க. சுவாதி நட்சத்திரம் வந்து ராகு பகவானோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராகு தசை இவங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் சார்? நிச்சயம் நீங்க சொல்லும் போதே அழகா சொன்னீங்க, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. சரி, அதே ராகு
நன்மைகளை நிறைய கொடுப்பார், அதே சமயத்துல சில விஷயங்கள்ல பிரச்சனைகளையும் கொடுக்கிறார். அப்ப நமக்கு இந்த ராகு திசையிலேயே நம்ம ஜனனம் துவங்குறதுனால நமக்கு இந்த ராகு பகவான் எந்த நிலையில இருக்கிறார், நீங்க ராசி துலாம் சுவாதினாலே 4 பாதம் இருக்கு, குழப்பமே வேண்டியதில்லை. இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, நட்சத்திரம் சந்தியில நிக்குதா, எதை பத்தியும் வேண்டியதில்லை. துலாம் ராசி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அவ்வளவுதான் பார்க்க போறோம். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ராகு மகாதிசை 18 வருஷம் நடக்கக்கூடிய திசை. அதுல உங்களுடைய பாதம் எவ்வளவோ அதை பொறுத்து அந்த அளவு குறைந்துகிட்டே இருக்கும். இப்போ 1ஆம் பாதம் ராகு திசை ஒரு 18 வருஷம்னா 17 வருஷம் சொல்றேன். 2ஆம் பாதம் அப்படின்னு சொன்னா அதுல பாதி, 3ஆம் பாதம்ங்கிறது அதுல பாதி. 4வது பாதத்துல பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு ராகு திசை வெறும் 10 நாள் மட்டும் இருந்தது கூட இருந்திருக்கு. அப்ப அந்த திசையின் 1 வருஷம் 2 மாசம் 10 நாள் இப்படிலாம் அந்த திசையினுடைய பாதத்தை பொறுத்து அந்த திசையோட அளவு என்பது குறையும். இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கத்தை நம்ம சுமார் அப்படி வைப்போம், ஒரு 10 வயசு வரைன்னு வச்சுக்கலாமா, 18 வருஷ திசை ஒரு 8 to 10 அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ராகு திசை நடந்துகிட்டு இருந்தது பிறக்கும் போது அப்படின்னு உங்களை கொண்டு போங்க. இப்ப நீங்க எந்த வயசுல இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி அப்படியே கழிச்சுட்டு உங்களுடைய பிறந்த வருடத்துல அந்த ராகுவை நினைச்சு பாருங்க. ராகு அப்படியே அந்த எல்லா விஷயத்தையும் கிரகிக்கக்கூடிய கிரகம். வயசு சின்னதா இருக்கும், ஆனா அவங்க பாக்குறது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிரகித்து வைத்திருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய உயரமான இடத்துல அந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த உயரமான இடங்கள்ல ஏறி சர்வசாதாரணமாக குதித்து விளையாடுவது, சாகசங்களை சர்வசாதாரணமாக செய்வது, சாகசம் நடத்துவதை என்கரேஜ் பண்ணி அதை பார்க்கறது, அந்த வயசுலயே ரொம்ப மகிழ்ச்சியா கைதட்டி சிரிக்கிறது, நீச்சல் கத்துக்கிறது, எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீர தீர துடிப்பு நுணுக்கமான விஷயங்களை ரொம்ப அழகா செய்யக்கூடியவர்கள் அந்த துலாம் சுவாதியில பிறந்தவர்கள். அது சின்ன வயசுலேயே இவர்களுக்கு ராகு கத்து கொடுத்துருவார். அதை விட நீங்க இப்ப பார்த்துருக்கோம் அந்த சூப்பர் சிங்கர்ல எல்லாம் பாருங்களேன், நிறைய இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சின்ன வயசுலேயே ஒரு புகழ் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். பெரிய சிங்கரா இருப்பாங்க, ஒரு விளையாட்டுல பெரிய ஆளா இருப்பாங்க, ஏதோ ஒரு தனித்திறமை புகழ்ல கொண்டாந்து வெளியில வச்சிருக்கும். நல்லா இப்பெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட அந்த குழந்தைகள்லாம் அந்த பாட்டை படிக்கும் போது அந்த துலாம் சுவாதியா இருக்குமோ, ஏன்னா அந்த விதையிலேயே தெரியுமாம் இவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் என்று. அதுதான் துலாம் சுவாதியினுடைய ஒரு சிறப்பு. சின்ன வயசுலேயே நீங்க யாராக போறீங்க, என்னவாக போறீங்க, எந்த நாட்டில் இருக்க போறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாடப்பட போகிறீர்கள், அதை இந்த ராகு உங்களுக்கு கத்துக் கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா உங்களை பின்னாடி ஒரு தசை வரும், அந்த தசை நடக்கும்போது உங்களுடைய அந்த வயதுல வரும்போது இந்த துலாம் சுவாதியில பிறந்தவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது பிறக்கும் போது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஏழ்மையில் பிறந்தாலும் வசதியான ஒரு இடத்தை ஒரு புகழை அடைவார்கள். அந்த பிறக்கும் போது பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அதை தக்க வச்சுக்கிற விதமா அன்னைக்கு டேட்டுக்கு பணக்காரங்க, இன்னைக்கு டேட்டுக்கு அதை விட பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைப்புல அவர்கள் இருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்க ஜாதகத்துல ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்கும் போது அங்கேதான் ரொம்ப முக்கியம். துலாம் சுவாதியில பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய திசை இளமை பருவத்தில் வராது. இளமை பருவத்தில் வராதுன்னா வேற எப்ப சார் வரும்? ஏன்னா சுக்கிரதசை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை இல்லையா? ஆமா, மகாலட்சுமி கடாட்சம், அந்த செல்வ வளங்கள், லௌகிக சுகங்கள் அதெல்லாம் தான் நம்மாலே எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. ராகு அங்கே போய் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீ என்னையா கொடுக்கறது, நான் கொடுக்குறையா, சேர்த்து கொடுக்குறையா போனஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருடைய குணமும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி அப்படி போகும். என்ன ராகு கொஞ்சம் நியாயம் தர்மம்லாம் பார்க்க மாட்டாரு, போறது எந்த ரோடா இருந்தா நான் எல்லை போய் சேரணும் பாரு, சுக்கிரன் ப்ராப்பரா போவோம்யா அப்படிம்பாரு. அப்ப ராகு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் துலாம் சுவாதிகாரர்களுக்கு சுக்கிரன் என்ன தர வேண்டுமோ அதை ராகுவே டிசைட் பண்றாருங்க. சுக்கிர பகவான் எந்த நிலையில இருந்தாலும் துலா ராசிக்காரர்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. புலிப்பானை ஐயா கூட தன்னுடைய பாடல்ல சொல்றாரு, கேளப்பா அசுரகுரு கேந்திர குணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்துட்டாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பான் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு சூடப்பா வைரங்கள் முத்துமாலை சுகமாக பொருந்தி இருக்கும் வளைவிலே தான். சுக்கிரன் எந்த நிலையில் வேணாலும் இருக்கட்டும், ராசியாதிபதி துலா ராசிக்கு நல்லதை கொடுப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கேட்கிற மாதிரி அந்த தசை எப்ப வரும்? ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிர திசை கடைசி பகுதியில் வரும். சுக்கிர மகாதிசை பின்னாடி வந்துட்டு போது துலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் சம்பாரிச்சதை தான் அனுபவிக்கிறதாங்க கொடுப்பனையே, தன்னுடைய சந்ததிகள் அதை அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்கிறதாங்க கொடுப்பனையே. அந்த ஒரு கொடுப்பனையை சுக்கிரன் பின்னாடி கொடுத்துட்டு போறாரு, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிரனுடைய நிலை எங்க இருந்தாலும் உங்களுக்கு பலன் தான் உண்டு அப்படி வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு லக்னாதிபதியாக சுக்கிரன் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த சுக்கிரன் கெட்டு போக கூடாது. சார், லக்னாதிபதி அப்படிங்கும் போது எந்தெந்த லக்னத்துக்கெல்லாம் இவர் நல்லது பண்ணுவார்? சுக்கிர பகவானை பொறுத்தவரையும் அசுரகுருங்க. துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா துலாத்திற்கே
லக்னாதிபதியா வந்துருவார். நீங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் துலா லக்னத்திலே பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன். அதே போல ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன், மிதுன லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதிங்கிற அடிப்படையில யோகம் கொடுப்பார், கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்து தனாதிபதிங்கிற அடிப்படையில சுக்கிரன் யோகத்தை கொடுப்பார், மகரம் கும்பத்திற்கு சுக்கிரன் யோகத்தை கொடுப்பார். அப்ப அந்த சுக்கிரன் அணி சாதக லக்னங்களாக அமைந்து இந்த சுக்கிரனும் நல்ல நிலையில இருந்து இளமையில அந்த ராகு வந்தா புகழ் பெறுவது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதி உறுதி உறுதி. ஓ சூப்பர். அதே நேரத்துல ராகு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா துலாம் சுவாதி அப்படின்னு நீங்க எடுக்கும் போதே துலாம் ராசி வந்து சரராசியா வருது. சரி, காலச்சக்கரத்திற்கு 7வது ராசி, ராசிகள் அடிப்படையில் சரம் ஸ்திரம் உபயம்னு பிரிக்கிறோம் இல்லையா, அதுல துலாம் ராசி வந்து சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியா வரும். சூடப்பா சரராசி சனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியினாலே வைரங்கள் முத்துமலை எல்லாம் கொடுத்தா அப்பனே அரிட்டமடா தேர மாட்டான் அப்படின்னு புலிப்பானையா சொல்றாரு. நிறைய செல்வங்களை கொடுக்கிறார் சரராசிக்கு பாதகாதிபதி சூரியன், நிறைய லாபங்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த இடத்தில் நான் சூரியனை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தாங்க அப்பா, சூரியன் தாங்க பிதுர் காரகன். ராகு மகாதிசையில நீங்க ஜனனம் எடுக்கிறீங்க, சூரியன் வந்து சரராசிக்கு பாதகாதிபதியா இருக்கிறாரு. உங்க லக்னம் ஃபேவராக இருந்து சூரியன் நல்ல நிலையில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டார், சிவராஜ யோகம் கிடைக்குது, நல்ல புகழ் கிடைக்குது. நீங்கள் புகழ் அடைவதை உங்க அப்பா அம்மா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க துருதுருன்னு இருக்கிறத, நீங்க அழகா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த சூரியன் பாதக நிலையில இருக்கும் போது அதுல துலாத்துலதான் வந்து சூரியன் நீச்சம் என்ற நிலையை வேற படுறாரு. அப்ப வந்து இந்த ராகு எங்க இருக்கிறாருங்கிறத ரொம்ப துல்லியமா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, சூரியன் பாதிப்பா இருக்கும்போது தந்தையை பிரிய வேண்டியது, தாய் தந்தையருக்கிடையே ஒரு பிரிவு ஏற்படுவது, அல்லது இந்த குழந்தை படிப்பு ரீதியா சின்ன வயசுலயே சொந்தக்காரங்க வீட்டில் போய் படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவது, ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவது, பிஞ்சு வயதுல இவ்வளவு திறமைகள் இருந்தும் தன் திறமையை பார்த்து ரசிப்பதற்கு தன்னுடைய இரத்த உறவுகளை அந்த துலாம் சுவாதி இழந்து தவிப்பது, இது வந்து அந்த ராகு கொடுக்கக்கூடிய எதிர்மறை கர்மா. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க சொன்ன மாதிரி ராகுவை போல் கொடுப்பார் யாரும் இல்லை, ராகுவை போல் கொடுத்ததை கெடுப்பார் யாரும் இல்லை. நல்ல நிலையில் இல்லாத ராகு சூரியனுடனோ சந்திரனுடனோ சேர்ந்த ராகு வாரி வாரி வழங்குமே, ஆனால் தன் திசையின் இறுதியில் வாரி விட்டு விடக்கூடும். தான் கொடுத்த செல்வத்தை தானே பிடுங்கிக் கொள்வார். இது துலாம் சுவாதி இளமையிலேயே சந்திக்கக்கூடிய ஒரு எதிர்மறை கர்மா. அதே நேரத்துல ராகு நல்ல அமைப்புகள்ல இருந்தா சின்ன வயசுலயே நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்ற அஸ்திவாரத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார். நிச்சயமா சார், நீங்க சொல்றதை பார்க்கும்போது இளமையிலே இவங்க வந்து எதிர்வினை கர்மாவை சந்திக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களோட ஃபியூச்சரும் இப்படியே இருக்குமா சார்? இதுக்கு தீர்வே இல்லையா? அப்படி இல்லை, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம் நம்ம. உங்களுக்கு ஒரு ராகு சின்ன வயசுலேயே ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமா மற்ற திசைகள்லாம் அப்படின்னு பார்க்கணும். அல்லது சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி ஒரு பிரிவு துயர் துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுசும் இப்படிதான், ராகு இப்பயே டிசைட் பண்ணிட்டாரா நம்ம யாருங்கிறத அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் துலாம் சுவாதிட்ட எப்பயுமே அந்த சமநிலை மனநிலை எப்பயுமே இருக்கு. துன்பமா இருந்தாலும் சரியா இன்பமா இருந்தாலும் சரியா ரெண்டையும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் துலாம் சுவாதிட்ட இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பண்பை யாரு கொடுக்குறா அப்படின்னு பாருங்களேன். இதற்கு அடுத்து வந்து குரு பகவானுடைய தசை இவர்களுக்கு வருது. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இந்த நெகட்டிவ் கர்மாக்களை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு சித்தர்கள் நிறைய சூட்சமங்களை கொடுத்துருக்காங்கல்ல. அதை தானே ஜென்மதாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, சேமதாரை, பிரதியகு தாரை அப்படின்னு சொல்லிட்டு தாராபலன்கள் 9ஆக பிரித்து நமக்கு எது அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரமோ நமக்கு எது அனுகூலம் தரக்கூடிய தெய்வமோ அது காலடியில போய் வணங்கும் போது உங்கள் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்குது அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதை கூட நம்ம ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம். ஏன்னா வாழ்க்கைங்கிறதே பல பார்ட்டா இருக்குது. நம்ம ஒரு நட்சத்திர தொகுப்பை பல பார்ட்டா பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், போர் அடிக்காம இருக்கும். நிச்சயமா இந்த 9 தாரை சொல்லியிருக்கீங்க, எத்தனை பார்ட் வரைக்கும் நம்ம பேசலாம் சார்? நிச்சயமா அது நம்ம நேயர்களுடைய விருப்பத்தை பொறுத்து, அவர்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து அந்த சேவையை எப்பொழுதும் வழங்க தயாராக இருக்கிறோம். நிறைய விஷயங்களை இதை பத்தி நம்ம பேசலாம். அப்போ நிறைய பார்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரி சார், இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகுதசை பத்தி பிளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்லிட்டீங்க. அடுத்து வரக்கூடியவர் வந்து பிரைட்டான குரு பகவான், இவருடைய தசை. இந்த குரு தசை எத்தனை வயது வரைக்கும் உங்களுக்கு நடக்கும், எப்படி இருக்கும்? நீங்க சொல்லும் போதே தெரியுது ஒரு பிரைட்டா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரைட்டான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த குரு தாங்க வாழ்க்கையில வந்து பிரைட் ஆகுறாரா அல்லது இருட்டாக்குறாராங்கிறதும் இருக்கு. ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, குருவை பொறுத்தவரை சில லக்னங்களுக்கு எதிராகவும் இருப்பார். அந்த சொல்லுவாங்க, நீங்க துலாம் சுவாதியில பிறந்து ராகு மகா திசையில முடிச்சதுக்கு அப்புறம் குரு திசை வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து பிரம்மாண்டமா மாறப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கல, அப்பதான் வந்து படிப்பு கெடும்.
அப்போதான் வந்து பெரிய பணத்தை வந்து ஃபேமிலியில் இழந்திருப்பாங்க. பெரிய பணம் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஒரு சொத்து ரொம்ப நாளாக பாதுகாத்து இருந்த சொத்து வந்து நஷ்டப்பட்டு போயிருக்கும். ஊரை மாற வேண்டியது இருந்திருக்கும். அல்லது சொந்த பந்தங்களெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மட்டும் என்னடா பிறக்கும்போது நல்லா இருந்தோம், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு லக்னம் நெகட்டிவாக இருக்கும்போது அந்த பெரும் தனம், பெரும் புகழ், இந்த இழப்புகளையும் குரு கொடுக்குறார். அதே நேரத்தில் இதில் ஒரு நுட்பம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாதி வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் ஆச்சான். இந்த ராகு பகவானுக்கு குரு மேல பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு. எல்லாரும் காட்டி கொடுத்தாலும் மோகினி வடிவம் எடுத்து அந்த திருப்பார்கடலை கடையும் போது, அமுதத்தை சாப்பிடும் போது சூரிய சந்திரர்கள் காண்பித்து கொடுத்தாலும் கூட, குருவுக்கு தெரிந்தே இருந்தாலும் கூட அமைதியாக இருந்து அதை வந்து நடுநிலையோடு குரு பார்த்துட்டு இருந்தார். அதனால குரு மேல ராகு பகவானுக்கு பெரிய மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. குருவோட வீட்டுல ராகுவோ பாருங்களேன், கோதண்ட ராகு அப்படின்னு சொல்றது எல்லா நிலைகளிலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ராகு தனுசுல இருக்கும்போது, அதே குருவோட வீட்டுல மீனத்துல ராகு இருக்கும்போது பாம்பு தான். ஆனா அதே நேரத்துல தண்ணி பாம்பு, அது என்ன ஒன்றும் செய்யாது, தொந்தரவு பண்ணாது, கஷ்டப்படுத்திடாது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இந்த குரு ராகு இணைவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள சிக்கிக்க கூடாது. இந்த ராகுவோட நட்சத்திரத்திலேயோ குருவோட நட்சத்திரத்திலேயோ ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தா குரு திசையும் ரொம்ப அமோகமா வேலை செய்யும். ஏன்னா ராகு ஒரு டேலண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் குரு அதை அழகா எடுத்துட்டு போய் அப்படியே பப்ளிசிட்டி பண்ணுவார், புகழை கொடுப்பார், பெரும் தனத்தை கொடுப்பார். உங்கள்ட்ட என்ன திறமை வேணாலும் இருக்கட்டுங்க. பெரிய ஒரு இசை ஞானி இளையராஜா சார், அவர் வந்து ஊர்ல இருந்திருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியும், எவ்வளவு புகழ் அடைஞ்சிருக்க முடியும். அவரை தூக்கி கொண்டாந்து அப்படியே வெளியில காட்டுறாரு பாத்தீங்களா. எவ்வளவு திறமையான ஆட்களையும் எங்க இருந்தாலும் வாய்ப்பை கொடுக்குறாரு பாத்தீங்களா. வாய்ப்பை கொடுத்து அப்படியே வெளியில கொண்டுட்டு வராரு பாத்தீங்களா. அதுதாங்க ராகு. அப்படிப்பட்ட அந்த ராகு பகவான் உங்களுக்கு திசையில சின்ன வயசுலயே வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட எல்லா மல்டிபிள் பர்சனாலிட்டி, எல்லா திறமைகளையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த திறமைகள் எல்லாம் காசாக, இந்த திறமைகள் எல்லாம் புகழாக, உங்க வீட்டில் வந்து பல வருஷமா பட்ட கஷ்டத்தை ஒரு செக்ல கிளியர் பண்றது. நீங்க நிறைய நடிகர்களை நான் உதாரணமா சொல்லுவேன். அது ஏன் அப்படி சொல்லுவேன்னா, சாதாரணமா இருந்திருப்பாங்க, ஒரு டிவியில ஒரு ஆங்கரா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பட வாய்ப்புல வந்துடும், பல வருஷ கடன் எல்லாம் அழகா கிளியர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரம்மாண்டம், அந்த கலை, இது எல்லாத்தையும் குரு அப்படியே வெளியில கொண்டுட்டு வருவார். படிக்கிற வயசுல அந்த குரு நடக்கும்போது அப்படியே இவங்க பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே துலாம் சுவாதி வந்து ரொம்ப அந்த மனனம் பண்றது ரொம்ப அதெல்லாம் கிடையாது. அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே புக் எடுத்து பார்ப்பாங்க. அந்த புக்கில் கூட சத்தம் கேட்காது, அப்படியே ரீட் பண்ணுவாங்க. ஸ்கேனர் மிஷின் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஸ்லோவாக ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் சூடாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் பரீட்சைகளில் வந்துட்டு படிச்சே நேட்டா இல்லை பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் அவங்க எடுப்பாங்க. அதுதான் குரு. அந்த ஞானம் அப்படின்றத அந்த துலாம் சுவாதிக்கு குரு அந்த இளமையில கொடுக்குற மாதிரி ஒரு பொக்கிஷம் இருக்கே, சூப்பரான பொக்கிஷம். அதே நேரத்தில் குரு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனைகளால் படிப்பு கெட்டு போகுது, பெரிய பணம் இழக்குறீங்க, இடம் மாறுறீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும்போது இந்த தசை முடிகிறதுக்கே உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகிடும்? ஒரு 26 வருஷம் முடிஞ்சிடும். நான் 10ல இருந்து எடுத்திருக்கேன், 10 வயசுல இருந்து. உங்களுக்கு அளவு கூடுனா கொஞ்சம் தள்ளி போகும், கம்மியானா தள்ளி வரும். அப்ப இந்த குரு திசைக்குள்ள தான் உங்களுக்கு திருமணம் நடக்குது. இந்த குரு திசைக்குள்ள தான் திருமண முயற்சிகள் எடுக்குது. அதாவது வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்படிங்கறது போக வாழ்க்கையை தொடங்குவதற்கே போராட்டமா இருக்கியா அப்படின்ற நிலையை குரு கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறார். அப்ப இந்த குரு திசையில தான் சம்பாரிச்சு ஏன் காசுல கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது குரு தான். எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த சின்ன பொண்ணா இருப்பாங்க, அந்த ராகுல ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருக்கும், அங்க எங்க படிச்சிருப்பாங்க, குரு திசை போனோடனே சின்ன வயசுல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, தன்னுடைய திறமையை அப்படியே காசா மாத்துறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரு கொண்டுட்டு வந்து அப்படியே கொடுத்துருவார். அதனால பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். திருமண விஷயங்கள்ல மட்டும் இவர்களுக்கு சில குழப்பங்கள் வரும். என்ன குழப்பம் சார் வரும்? அதாவது திருமணமே ஒரு குழப்பம் தான், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குழப்பம் தான். அதை வந்து இவர்களுக்கு எது கொடுக்குது அப்படின்னா, குரு வரும்போது காசு நிறைய வந்துருதுல்ல சார். நம்ம வந்து ஸ்டேட்டஸுங்க, துலா ராசி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தராசு இல்லையா. நான் இப்படி இருக்கேன்னு சொன்னா என்னை விட ஒரு உயர்வான ஆள்கிட்ட தாயா நான் வாழ்க்கையை அனுபவிப்பேன், வாழ்க்கைப்படுவேன் அப்படின்னு சொல்றது துலாம் சுவாதி. அதாவது வந்து இந்த இடத்துல அழகு அதுவும் வேணும், பணமா இருக்கணும், ஒரு சொல்லிக்கிறதுக்கு பெரிய ஆளா இருக்கணும், என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறான்னு சொல்லணும், என் ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும், நான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணேன், நான் ஒரு வக்கீல கல்யாணம் பண்ணேன், நான் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த துலாம் சுவாதி வந்து உன்னை விரும்புமா. அப்படி இல்லைன்னு சொன்னா அதை உருவாக்குவதற்கு என்ன வழி இருக்குதோ அதை பூரா துலாம் சுவாதி தேடுமா.
என் பிள்ளையவாவது ஒரு பெரிய ஆளாக்கி சந்தோஷப்பட்டு பார்த்தனையா, அல்லது வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மனைவி அல்லது கணவனை வந்து மோட்டிவேட் பண்ணி படிச்சு ஒரு ஆளாக வாங்க, நல்லா உங்கள்கிட்ட இந்த திறமைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் வந்து இவர்கள்ட்ட இருக்குமா? அதே நேரத்தில் அங்கே தான் பெரிய அப்பா ராகு வச்சு விடுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வயசுலேயே ராகு வர்றதுனால நம்மளால ரொம்ப துருதுருன்னு இருக்கிற அந்த சேட்டை வந்து அந்த குணம் வந்து எல்லாரும் பாராட்டி பாராட்டி ரொம்ப தலையில் ஏறி உட்காந்துருக்கும். அந்த குரு வரும்போது கல்யாணத்துக்கு காசு வேற கையில் இருக்குமா, முடிவை தானே எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது சிக்கிக்கிறது. அதுக்கப்புறம் வர்ற தசை வந்து சிக்கலை எடுக்குமா, இல்ல அந்த சிக்கலால உங்களை தூக்கிட்டு ஃபைலா அலைய விடுமா அப்படின்றது இதற்கு பிறகு வரக்கூடிய சனி மகா திசை தீர்வு சொல்லும். நான் இதை வந்து உங்களை வந்து வருத்தப்படுத்துவதற்காக சொல்லல. உங்களிடம் சின்ன வயதில் திறமையும் பணமும் சின்ன வயதில் எல்லா அழகு ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இறைவன் வாழ்க்கையை அழகாக கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய தசாபலன்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. அந்த தசாபலன்கள் உங்களுக்கு நல்ல அமைப்புகள்ல இல்லை அப்படின்னு சொன்னா 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லிட்டு முன் 30 மட்டுமே நினைத்து கொண்டு மனசுல கஷ்டப்படக்கூடிய துலாம் சுவாதி பின் 30 நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவங்க லக்னம் என்பது அந்த தசாபலன்களை தீர்மானிக்கும். லக்னத்தை பொறுத்துன்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த லக்னத்தை வச்சு பிறந்த ஜாதகத்தை பொறுத்து மாறும். நிச்சயமா மாறும். சரி, அடுத்து வரக்கூடிய தசை இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், எந்த வயது வரைக்கும் இருக்கும் சார்? நிச்சயமா, அதாவது இந்த குரு வந்து ஒரு 26 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 19 வருட காலம் சனி பகவானுடைய திசைக்குள்ள இவங்க இருப்பாங்க. சரி, சனி மகா திசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பக்குவமான வயசுல இவங்களுக்கு வருதுங்க. டீனேஜ்லையும் தாண்டிட்டோம், ஓரளவு கல்யாணம் முடிச்சிட்டோம், அல்லது கல்யாணம் முடிக்கிற நிலைமையில இருக்கிறோம், அல்லது கல்யாணம் ஏற்பட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போயிருக்கோம், பணம் சம்பாரிச்சிருக்கோம், அல்லது சம்பாரிச்ச பணத்தை இழந்துட்டோம், திரும்ப நமக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி மேலே வந்துடலாங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கும். இந்த வயசுல அதுதானே இருக்கும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடமாற்றம் சின்னதா இதெல்லாம் வந்து சனி பகவான் உள்ள வந்தோடனே கொடுத்துருவாரு இவங்களுக்கு. சனி திசையை நான் வந்து எப்பயுமே எப்படி கவனிச்சு பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து மெதுவான ஒரு மந்தத்தன்மையை ரொம்ப வந்து அப்படியே நிதானமா ஒவ்வொன்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சரி, இவங்க லக்னத்திற்கு ரொம்ப சாதகமான சில யோகங்கள் எல்லாம் இருந்துடுறார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா சனி பகவானும் நிறைய யோகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அவர் கொடுத்தா யாருனாலையுமே தடுக்கவே முடியாது, கெடுக்கவே முடியாது. அசையா சொத்துக்கள், ஸ்திர சொத்துக்கள், பல தலைமுறைக்கு உண்டாகக்கூடிய சொத்துக்கள், இதெல்லாமே சனி பகவான் தான் அவங்களுக்கு கொடுக்குறார். அப்படிப்பட்ட சனி பகவான் நல்ல அம்சங்கள் இருந்தா தீர்க்க ஆயுள், மனிதனுக்கு எல்லாம் இருக்கட்டுங்க, ஆயுள் வேணும் இல்லையா? அந்த ஆயுள் காரகன், கர்மாவிற்கான காரக கிரகம் அது வந்து சனி பகவான் தான். அப்ப இவங்க வந்து அந்த உழைப்பு வாய்ப்பு கிடைக்காம நம்ம ஆளுங்க வந்து அப்படியே கஷ்டப்படும் போது அப்படியே அடுத்த லெவலுக்கு இவங்களை எடுத்துட்டு போறதுக்கான உழைப்பை துலாம் சுவாதி கடுமையா கொடுப்பாங்க. அந்த சனி திசை வரும்போது ஹார்ட் ஒர்க், மந்தத்தன்மைக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்வாங்க. நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வேலை செய்யணுங்கிற ஆர்வம் இருந்தா உங்களுக்கு களைப்பு தெரியாது, ஆனா வேலை செய்யறதுக்கு ஒரு அழுத்தமா இருக்கு, போரிங்கா இருக்கு. அப்பையும் ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க தாங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள்னு சொல்றாங்க. அது வந்து துலாம் சுவாதி. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கும், மனசு கவலையா இருக்கும், அவங்களுக்கான ரெகக்னைஸ் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு வந்து வேலையே அவங்க கதின்னு இருப்பாங்க. கடவுளை விட எனக்கு பாஸ் தாயா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து தொழில் ஜீவனம் கொடுக்குது, அந்த தொழிலுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது துலாம் சுவாதி. அதிக நேரம் வந்து அந்த தொழிலை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. பெண்களுமே பாத்தீங்கன்னா குடும்ப முன்னேற்றத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. தன்னால ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிசினஸ் செய்ய முடியுமா, தன்னால ஏதாவது குடும்பத்தை வந்து மேலெத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதெல்லாம் வந்து துலாம் சுவாதி எப்பயுமே நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சனி வரும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இவங்க ரொம்ப உழைத்துட்டு அந்த உழைப்புக்கு தகுந்த பணம் இவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. பாச நீங்க கடவுளா நினைக்கலாம், உங்களை அவங்க வந்து நல்லா உழைக்கிறாங்க, நல்ல ஆள் அப்படிங்கிற மரியாதை வச்சிருப்பாங்க. ஆனா உங்களை பணக்காரன் ஆகக்கூடாது, உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பார்கள். அங்கீகாரத்துக்காக உழைக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, அங்கீகாரம் இல்லைன்னா கூட உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல பாஸே உயர்த்தல, அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னும் போது நிஜமாவே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா சனி பகவானாவது இவரை வந்து இவங்களை வந்து உயர்த்துவாரா சார்? அதாவதுங்க, இந்த பாஸ் உயர்த்தலைன்னா என்ன, அந்த பாஸ் உயர்த்துவார் இவர்களை. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து நீதி பெறலாத கிரகம். அதனாலதான் துலாத்துல வந்து உச்சம் கூட பெறாரு. இவங்களுக்கும் தெரியும், துலாம் சுவாதிக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, நீ என்னையா என்னை உயர்த்துறது, நீ என்ன எனக்கு கொடுக்கறது. குடும்பத்திலேயே துலாம் சுவாதி வந்து அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு சரியான விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கும்போது அதை ரொம்ப போராடி அது நியாயமா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும், கர்மாவை சம்பாரிச்சுக்காத அப்படின்னு சொல்லி அந்த நியாயம் சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த உழைப்பை வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம், என்றோ ஒரு நாள் எனக்கு விடியும்ல,
அப்படிங்கிறது துலாம் சுவாதி. அதனால இவர்களுக்கு சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, ராசிக்கு 4 கூடைய சுகஸ்தானாதிபதி. இதே நேரத்தில் லக்னத்திற்கும் ஃபேவரா அமைஞ்சிட்டா, லக்னத்திற்கு பாக்கியாதிபதியா, லக்னத்திற்கு பூர்வ புண்ணியம். ஏன்னா ஒரு தசா அப்படின்றது வெறும் நட்சத்திரத்தினுடைய தசாபலன் வரிசையத்தான் நான் சொல்றேன். அது எப்படி வேலை செய்யுங்கிறத உண்மையிலேயே லக்னத்தை வச்சு தான் சொல்லணும். நான் அப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேஷத்துக்கு சனி என்ன பண்ணுவார், ரிஷபத்துக்கு சனி என்ன பண்ணுவார்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசை தான், கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கணுமே. இது என்னடா இது ஒரே எங்க பார்த்தாலும் ஜோதிட வீடியோவா இருக்குன்னு குழப்பம் வந்துடக்கூடாது. அதனால நான் ஷார்ட்டா சொல்றேன், விரும்பினால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க ஆர்கனைஸ்டா தானே சார் சொல்றீங்க, கண்டிப்பா நேர்களுக்கு விருப்பம் இருக்கும். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல சார், நான் பாக்குறேன் நிறைய பார்ட் அடுத்தடுத்து வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு வீடியோலயே இவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது பார்ட்டா பார்க்கும்போது முழுமையான வாழ்க்கையை வந்து எனக்கு என்ன ஆசைன்னா, இது ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. அவங்க இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சாஸ்திரத்துல, நம்ம பாரம்பரியத்துல, நம்ம கலாச்சாரத்துல இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு, நம்ம எல்லாம் கொண்டாட வேண்டியது. இது நம்ம கொண்டாடலைன்னா வேற யார் கொண்டாடுவா? போர் அடிக்காம நீங்க தொடர்ச்சியா பாருங்க, நிறைய நல்ல விஷயங்களை, தகவல்களை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். சனி மகாதிசை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல லக்னமா இருந்தா ஃபேவரா இருக்குங்க. லக்னம் நெகட்டிவா இருக்கு, ஒருவேளை லக்னத்திற்கு சிம்ம லக்னமா போயிடுச்சு. சரி, கன்னியா லக்னத்திற்கு சனி யோகர்னு சொல்றான், சிம்ம லக்னத்திற்கு சனி ரோகாதிபதினு சொல்றான். உள்ள வந்ததுங்க, வந்தோனே விபத்தை கொடுத்தது. சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன் சார், வலிக்கு விழுந்தது, ஹாஸ்பிட்டலாக போடுறேன், இன்னும் ஒன்றும் சரியாகலை. ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் எனக்கு வரக்கூடிய வருமானம் மருத்துவமனைக்கே போயிடுது. நான் நல்லானேன்னா வீட்டில் இருக்கிற யாராவது வைத்திய செலவுக்கு ஆளாகிறாங்க, அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. செலவை கூட விடுங்க சார், லீவை போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்கள பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில் ஆர்த்தோ எங்கெங்கே இருக்கோ, எலும்பு முறிவு வைத்தியசாலைகள் எங்கெங்கே இருக்கோ, அங்கெல்லாம் டோக்கன் போடாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு சனி ரணத்தை ரோகத்தை உண்டு பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு. இன்னொரு செட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கௌரவமான குடும்பத்தில் பிறந்தோம், ஏழ்மையில் பிறந்தாலும் கௌரவமாக வந்துட்டோம், சின்ன வயசுலேயே பெரிய பொறுப்புகள்லாம் எடுத்துட்டோம், சரி சில துரோகங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சாலும் கூட ஒரு சமநிலைக்கு வந்துட்டோம். சனி கொஞ்சம் காசே இல்லை, ஆனாலும் ஒயிட் காலர் ஜாப்ல உட்கார வச்சிருக்கிறார். அந்த அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே, இந்த பக்கமும் வாங்க முடியல, அந்த பக்கமும் போக முடியல. எல்லா இடத்துலையும் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் பிரச்சனையாக இருக்குது, சட்ட பிரச்சனை இருக்குது, காசு பணம் எல்லா இடத்துலையும் குடுக்கல் வாங்கல. சமநிலையாக இருக்கணும்னு நினைத்தாலும் என்னால் முடியலை, காசே இல்லாமல் அந்த வாழ்க்கையை சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் சுவாதி அந்த சனி திசையில் ஒரு மெச்சூரிட்டியான அந்த வயசில் சுமார் நான் சொன்ன மாதிரி ஒரு 26, 27 அப்படியே சனி திசை வரும்போது அந்த யங் ஏஜில் அந்த தடுமாறக்கூடிய அந்த காலத்தை சனி பகவான் கர்ம வினையினால உண்டு பண்றார். அப்ப இந்த சனி பகவானுக்கு சுபர்கள் தொடர்பு பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னா, அதே சனி பகவான்ல புத்திகள்னு ஒண்ணு நடக்கும்ல. கண்டிப்பா. இப்ப சனியில சனி புத்தி, புதன் புத்தி, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, அதோட சனி திசை முடியுது இல்லையா? அதுல ஒரு 3 புத்தி கொஞ்சம் நல்லா இருந்தா கூட போதுங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 புத்தியாவது நல்லா இருந்தா போதும். ஏன்னா தசை பெருசு, இதுல உங்களுக்கு ஃபேவரான 2 புத்திகள் உள்ள வந்துருது அப்படின்னு சொன்னா, அந்த புத்தி காலங்கள்ல உங்களை அழகா அப்படி வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி ஊருக்கோ அல்லது சின்னதா ஒரு இடமாற்றமோ அல்லது நீங்க வீட்டுல செய்த சில எதிர்பாராத விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு புண்ணியமா மாறி ஒரு தர்மமா மாறி உங்களை அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அப்படியே தகவமைத்து கொடுப்பார். அந்த காலகட்டங்களில் நீங்க பிக்கப் பண்ணிக்கிற விஷயம் அடுத்த திசைக்கு அப்படியே உங்களுக்கு இரட்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய திசை எதையுமே 2 மடங்கு இரட்டிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நீங்க என்ன உள்ள விதை போட்டீங்களோ அந்த விதை உங்களுக்கு மரமாக விருட்சமாக அடுத்த தசாபலன்கள்ல கிடைக்கும். நிச்சயமா இது பெரிய தசை அப்படிங்கறதுனால 3 புத்திகள் நல்லபடியா இருக்கணும்னு சொன்னீங்க. அது என்ன புத்தி சார்? இல்ல, அது ஒவ்வொருத்தருடைய லக்னத்தை பொறுத்து தான் புத்திகள் மாறும். சிலருக்கு சனி திசையில குரு புத்தி சூப்பரா வந்துருமியா, சனி ஒரு பக்கம் ஜோதிச்சாலும் குரு கொட்டி கொடுக்க போறாரும்போ அவர் கொட்டிட்டு போவாரு. புதனுடைய புத்தி அவ்வளவுதான், எல்லா டாக்குமெண்ட் பிரச்சனை சிக்கலும்போ. புதன் புத்தி வந்தோடனே சின்னதை வாங்கி போட்ட ஒரு இடம் டபுள் மடங்கு ரேட் ஏறி போயிடும். அல்லது யாரோ ஒருத்தர் காசை கொடுத்து தொழிலை பண்ணுங்க, ஒரு பார்ட்னரா உள்ள வருவாரு. அதே மாதிரி புதன் உள்ள வந்தோடனே இவங்களே கணக்கு போட்டு எதை செய்யலாம், எதை கூடாது, எதை தவிர்க்கலாம்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்படிலாம் அது புத்திகள் கூட ஒரு தசாநாதனுக்கு புத்திநாதன் எங்க இருக்கிறாருங்கிறது தெரியாம எப்படி புத்தியை பேசுவீங்க? அப்போ பிறப்பு ஜாதகம் தான் இதுக்குமே நிச்சயமா ஒரு தசாநாதனுக்கு புத்திநாதன் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கிறாரா, தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு தொடர்பு இருக்கா, புத்திநாதன சுபர்கள் பார்க்குதா? தசாநாதன் தான் ஒரு அளவுல உங்களுக்கு பாதிப்பா இருக்கிறார். ஆனா தசாநாதன் மட்டும் நல்லா இல்லைன்னா என்ன புத்திகள் சாதகமா இருந்தாலும் பிரச்சனை தான். ஆக மொத்தம் வலு என்பது தசாநாதன், புத்தி என்பது சப்போர்ட் சிஸ்டம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. இவங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தசை ரொம்ப அழகா இவங்களை கொண்டு வரும், நல்லபடியா கொண்டு வரும்னு சொன்னீங்க. என்ன தசை எந்த வயது வரைக்கும் நடக்கும்? அது புதன் மகா திசை அப்படின்னு சொல்லக்கூடிய தசை வந்து இவர்களுக்கு நடக்கும். ஒரு 17 வருட காலங்கள் இவர்களுக்கு ஒரு புதன் மகா திசை நடக்கும். சுமாராக ஒரு 45-47 இந்த புதன் திசை ஆரம்பிக்குதுன்னா கூட அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 17 வருஷ காலம் இந்த புதன் மகா திசை அப்படின்ற திசைக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஏன்னா ராகுல ஒரு 10, குருவில் ஒரு 16, 26, சனியில் ஒரு 19, அதுக்கப்புறம் புதன் உள்ள வர்றார் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா ஒருத்தர் வந்து கிணறு வெட்டிக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற ஆளுகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரா அவன் வேலை எடுத்தவன், அதுவே பாறை, அதை போய் ஒருத்தன் உடைச்சிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு தண்ணி வந்தா எப்படி இருக்கும்? பார்க்குறவங்க கண்ணுக்கு ரொம்ப நாளா நீங்க வெட்டி வேலை பார்க்குற மாதிரி தெரியும். ஆனா நீங்க பார்த்த வேலைங்கிறது உங்களுடைய சந்ததிகளுக்கும் பரம்பரைக்கும் உருவாகக்கூடிய ஒரு சொத்துங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான் துலாம் சுவாதி. சைலண்ட் ஒர்க்கர், ஆனா சைலண்ட் கில்லர். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கில்லர்னா கொல்றது இல்லை, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டமோ, எங்கெல்லாம் இவர்கள் வந்து மேலே எங்கடா வரப்போறான்னு நினைச்சோமோ அவ்வளோதான், ஊரை விட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது, என் ஊர்ல பிறந்த ஆள் இவரு, எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு எல்லாரும் அந்த சுத்தி வளைச்சு உட்காரும் விதமா ஒரு புகழை அடைந்து காட்டிட்டு வெளியில வருவாங்க. சோ அப்போ துலாம் சுவாதி புகழ் பெறுறது உறுதி, கன்ஃபார்ம். ஆனா கடைசி வரையும் வருமா? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஹைட் வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் அதில் சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த புகழை தக்க வைப்பதும் அந்த புகழ் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப 4 நாளைக்கு ஆடிட்டு 4வது நாள் ஆளுங்களை கேட்டால் அட்ரஸ் இல்லைங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா? அப்போ இதற்கு அடுத்து வர தசை வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கவனமாக. நான் தான் மத்தியமமான வயசெல்லாம் தாண்டிட்டேனே அப்படின்னு கேட்டால், கிரகங்களுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம டிவி பேப்பர்ல எல்லாம் பார்க்குறோம், 70 வயது 75 வயது 80 வயது மூதாட்டிகளுக்கு தொந்தரவு கொடுத்தன, அவங்கள வந்து அடித்து விட்டாங்க, நகையை பிடிங்கிட்டாங்க, ஏதோ ஒரு தொந்தரவுக்கு ஆளாகிறோம் இல்லையா? அப்போ அந்த வயசுல கூட புகழ் கூட சில நேரங்களில் கெட்டு போகுது இல்ல, ஏதோ ஒரு அவப்பேர், செய்யாத தப்புக்கு கெட்ட பேர்லாம். அப்போ வயது முக்கியம் இல்லை, கிரகங்களுடைய தாக்கம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ இதற்கு அடுத்து வரக்கூடிய திசை கேது மகா திசை. அதனால நான் அந்த கவனத்தை சொல்றேன். நீங்க சின்ன வயசுல அப்படியே ராகுட்டு ஆரம்பிச்சு கேது கிளைமேக்ஸா இல்லை அதுக்கப்புறம் சுக்கிரன்ட்ட விடுவாரா அப்படிங்கிறத கேது பகவானுடைய நிலையை பொறுத்து பார்த்துக்கணும். கிளைமேக்ஸ்னா நான் ஆயுள் பலத்தை சொல்லலை. ஆயுளுங்கிறது உங்கள் லக்னாதிபதி, லக்னாதிபதிக்கு ஸ்தானம் கொடுத்தவர், அஷ்டமாதிபதி, அட்டமாதிபதியினுடைய நிலை, அட்டமஸ்தானத்திற்கு மற்றொரு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 3 குடையவனுடைய நிலை, இதெல்லாம் வச்சு தான் ஆயுளை தீர்மானிக்கிறது. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான வேலை. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அந்த கேது அப்படின்ற திசைக்கு போகும்போது நம்ம தொழில், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத கேதுல பார்க்கணும். கேதுல ஒரு ஞானம் கிடைக்கும், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் கிடைக்கும், கோவில் கட்டுவீங்க, அல்லது கோவிலுக்கு பக்கத்தில் குடியிருப்பீங்க, அல்லது நீங்கள் குடியிருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு கோவில் வரும், ஒரு தெய்வ சூழ்நிலைகள்லாம் உங்களை சுற்றி நடக்கும். கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, சரீர உபாதைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த நேரங்களில் திடீர் அறுவை சிகிச்சைகள், அதுவும் எல்லா கிரகத்தினாலையும் கிடையாது, செவ்வாய் சம்மந்தப்படும் போது, 6ஆம் அதிபதி உங்களுக்கு தொடர்பாக இருக்கும்போது, அந்த கேது நடக்கும்போது சில குழப்பமான உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அது ஏஜ்லேயே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் செரிமான தொந்தரவு எனக்கு பிரச்சனையாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது, லங்ஸு சரியாக வந்து ஒர்க் ஆகலை, ஹார்ட்டில் வந்து ஒரு சர்ஜரி இருக்குது, இப்போ தான் வந்து நான் போய் இது பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா விஷயங்களையும் ஒரு குழப்பம் இருக்கும். பாடியில் வந்து ஹெல்த் வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். பட் இது சரியாகுமா சரியாகாதா அப்படின்ற மாதிரி ஒரு பயம்லாம் எடுத்துக்கிருவீங்க. அந்த நேரத்தில் வந்து மூலிகை மருந்து எடுத்துக்கிறதா, சித்தா போகிறதா, அலோபதி போகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். சில பேர் கூட என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு அலோபதி சில பேர் கூட என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு அலோபதி சரியாக வருமா, சித்தா சரியாக வருமா, அல்லது நான் மெடிடேஷன் யோகாவிலேயே எனக்கான பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு துலாம் சுவாதி கேட்கறது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்களால இதை வந்து உணர முடியுது, எப்படி வந்து இவங்களை வந்து பாடி சிஸ்டமும் நம்மளுடைய பஞ்சபூத தத்துவமும் கிரகங்களுக்கும் நோய்க்கும் தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத இவங்க இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த கேது அந்த ஞானத்தை கொடுத்து விடுகிறார். அதுதான் உண்மை. சரி, இந்த கேது தசை அப்படிங்கிறது துலாம் சுவாதிக்கு பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் கிளைமேக்ஸா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் சொன்னீங்க. இது எப்படி சார் தொடர்கதையா இருக்குமா? அதாவது கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்றது நான் ஆயில வச்சு இந்த இடத்துல சொல்லலை. உங்க மனசே போதும்டா அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வர்றாரா, இல்லை இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் அடுத்து வரப்போறாரு. சுக்கிரனாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு லௌகீக பாக்கியங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், தான் உழைத்ததை, தன்னுடைய புகழை, தான் சம்பாதித்ததை தானும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் சுவாதிக்கு அந்த முதுமையில சுக்கிர தசை அப்படின்றது வருது. அந்த சுக்கிரன் வந்து 20 வருட காலங்கள் உங்களுக்கு இருக்க போறார். அதுல வந்து உங்களுடைய ஆயுளை பொறுத்து அவருடைய நிலையை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நடந்து போகும்போது அந்த சுக்கிரன்ல வந்து ஒரு லக்ஸரியான காரு, சௌக்கியமான ஒரு வீடு, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஃபேமிலி, இதெல்லாம் கூட அந்த சுக்கிரன்ல நல்ல அமைப்புகள். ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன் எவ்விடத்தில் இருந்தாலும் பலன் அளிப்பார்,
உப்பரிகை மேடை உண்டுன்னு நான் வீடியோடைய துவக்கத்திலேயே ஐயா சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். அதே நேரத்தில் உங்களுக்கு லக்னாதிபதியாக வந்து சுக்கிரன் பாதிப்படையக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து பெரும் புகழ் பெரும் பணத்தை கொடுத்தாலும் கூட அதை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். முன்பத்து சுக்கிரதசை பின்பத்து சுக்கிரதசை. ஏன்னு சொன்னால் உங்கள் லக்னத்திற்கு சுக்கிரன் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியமாக வருவார். ரிஷபத்துக்கும் சுக்கிரன், துலாத்துக்கும் சுக்கிரன். உதாரணமாக நான் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவார். உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிரனாக வருவார். அப்போ இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தினுடைய பலனை முதல் தராரா, 7ஆம் இடத்தினுடைய பலனை தராரா, இல்லை 2, 7னுடைய பலனை கலந்து தருகிறாரா அப்படிங்கிறது எந்த நட்சத்திர அடிப்படையில் தர்றார் அப்படின்றது உங்களுக்கு சுக்கிரனுடைய இருப்பை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமா சுவாதி நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை ரொம்பவே விளக்கமா சொல்லியிருக்கீங்க சார். திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ற நேர்களுக்காகவும், நான் எதிர்வினை கர்மா இளம் வயதிலேயே நடக்கக்கூடிய ராகுதசல எதிர்வினை கர்மாவை பலரும் வந்து சந்திச்சிருப்பாங்க. அவர்களுக்கான தீர்வு நிச்சயமா நீங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. பார்ட்டாவும் நம்ம அதை வந்து பார்க்க போறோம். அது பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி பிறப்பு தான் வந்து பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நேர்களே, சுவாதி நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரொம்ப விளக்கமாகவும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட ஒத்து போகுது அப்படிங்கிறத கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நெகட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் நாங்க படிக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வந்துடலாம். அதுக்கு பிறப்பு ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதான் ஒவ்வொரு வீடியோலும் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுடைய நெகட்டிவான சைடு எல்லாமே பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்தடுத்து நிறைய பார்ட்டா வந்து நம்ம பேச போறோம். நட்சத்திர சீரிஸ் தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க உள்ள போய் பாருங்க. தனித்தனியா அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்க. இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.